வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இந்த பதிவு யாருக்குன்னு சொன்னால், டூரிஸ்ட் விசா, அதாவது சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்கு வர இருக்கிற என்னுடைய தமிழ் உறவுகளுக்கான இந்த பதிவு. நான் இப்போ ஒரு சில காலமாக சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்க்குறேன், நிறைய பேர் வேலை இருக்குதுங்க, நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வரோம், 8 ஹவர் வேலை, அப்படி அவ்வளோ சம்பளம், 2000 வெள்ளி சம்பளம், 2500 சம்பளம்லாம் சொல்லி போட்டுத்திருக்காங்க. இது எல்லாமே பொய். இங்கே பேசிக் சேலரி 1500 வெள்ளி. ரெண்டாவது, மலேசியன், அதாவது இந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கே 12 மணி நேர வேலை. வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு எப்படி 8 மணி நேர வேலை தருவாங்க? முதலாவது நடக்காத ஒரு காரியம். அடுத்த போய் உங்களை ஒர்க் பெர்மிட்டில் கூட்டிகிட்டு வரவன் தாய்லாந்து வழியாவோ இல்லை சிங்கப்பூர் வழியாவோ உங்களை கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக அவங்கள அவன் இமிக்ரேஷன் வழியை போட்டு கேஎல்லேருந்தே கூட்டிகிட்டு வரலாம். ஏன் அங்கே கூட்டிகிட்டு வராங்கல்ல? இப்போ முன்ன மாதிரி இல்லை. அதாவது மலேசியாவோட இமிக்ரேஷன், அதாவது குடியரவு திணைக்களம் மலேசியாவோடது ரொம்ப ஒரு சிக்கலான சோதனைகளை, இப்போ கடுமையான சோதனைகளை செய்கிறாங்க. அவங்களோட சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வாரேன்னா, அவங்கக்கிட்ட காசை கொடுத்து ஏமாறாதீங்க. உங்களுக்கு ஏன்னா அந்த வீடியோக்குள்ளே நான் போய் பார்க்குறேன், காயண்ணா பிஎம்இன்னதுக்கு கீழே அவ்வளோ கொமெண்ட் போட்டிருக்கீங்க. இன்னும் ஏமாறத்துக்கு தயாராகிறீங்க நீங்கள் உங்களோட காசுகளை. இங்கே நீங்கள் போகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இந்த 4ஆம் மாதம் 30ஆம் தேதியோட பொது மன்னிப்பு முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ காசு கட்டி இங்கே வந்தீங்களோ அதே காசை திரும்பி இங்கேருந்து செலவழித்து போக வேண்டியிருக்கும் ஊருக்கு. அது ஒன்றும் ஈஸி கிடையாது. அதுக்கிடையில் உங்களை போலீஸோ இமிக்ரேஷனை பிடிச்சா ஜெயிலில் கொண்டு போடுவாங்க. எத்தனை மாதத்துக்கு அப்புறம் ஊருக்கு போகிறீங்களோ தெரியாது, எப்படி ஊருக்கு போகிறீங்கன்னு தெரியாது. ஸோ யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. வாரதாக இருந்தால் முறையான ஒர்க் பெர்மிட்டோடு வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.